ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் லேட்டாக அப்படியே ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராரு. இப்போ அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக அந்த புடவை நெய்கிற வேலைக்காக ஒரு டிசைன் பண்ணியிருந்தார்ல காமாட்சி அம்மனை, அவராகவே வரைஞ்சது. பார்த்தா அதில் ஆனந்தியோட ஃபோட்டோ தானே இருந்துச்சு. அதை வந்து வீட்டிலலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க ஃபோட்டோவை காட்ட சொல்கிறாங்க. மொபைலில் இருக்கிறத எடுத்து காட்டுறாங்க. எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. அவரும் வந்து அதை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் குமரன் அம்மா வந்து நீங்கள் எப்பயும் சாமி கும்பிடும்போது பார்ப்பீங்களா, அதனால தான் அப்படி பேசுங்கிற மாதிரி சமாதானப்படுத்திடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தான் ஞாபகம் மருதி இருக்கிறதுனால கரெக்டாக சொல்ல முடியல. அடுத்து பார்த்தா ஆனந்தியாக அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக அந்த புடவை நெய்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா சாப்பாடெலாம் எடுத்து வச்சு ரொம்பவுமே ஆனந்திக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க, நீ நல்லபடியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அண்ணன் வந்து பார்த்தா அவங்க அண்ணியோட வந்து நிற்கிறாங்க. அவங்க அண்ணன் வந்து ரொம்பவுமே மட்டம் தட்டி பேசுகிறாங்க, நீலாம் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆனந்தியோட அப்பா பிடிச்சி நல்லா திட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. அடுத்து தான் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த அந்த மூமெண்ட், அதாவது வந்து ஆனந்தி தறி எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க போர்வை போத்திக்கிட்டு வர மாதிரி இருக்குது. அப்புறம் மூஞ்சை பார்த்தவமே காட்டிடுறாங்க அது வீரா தான் அப்படின்னு. எல்லாத்தையும் போட்டு கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஆனந்தியும் குணவதியும் வந்து பார்த்துட்டு ரொம்பவுமே பதறி கதறி அழுகுறாங்க. ஆனந்தி ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சது வீரா தான் அப்படின்னு சொல்லி குணவதி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா இந்த போட்டியை நடத்துகிறாங்களா ஆஃபீஸ்லேருந்து அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க எதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்கன்னா, அவங்க இங்கே சிசிடிவி கேமரா மாட்டியிருந்தாங்களா, அது மறைக்கக்கூடாது ஆஃப் பண்ணக்கூடாதுலாம் சொல்லியிருந்தாங்களா, அதில் ஏதோ சோப்பு நுற மாதிரி தடவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி சொல்கிறாங்க, நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஆனால் நாங்கள் எதுவும் பண்ணலை, நீங்கள் வந்து இது சம்மந்தமாக விசாரணை செய்யுங்க, நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனந்தி சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், சீக்கிரமாக அங்கே என்ன நடந்துச்சுக்கிற விஷயத்தை எங்களுக்கு கரெக்டாக தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆனந்தி நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு குணவதி கிட்ட சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு பார்த்தா பரபரப்பாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பெருசாக கதை எதுவும் மூவ் பண்ணல அப்படின்னாலும் ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆனந்தி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்க போலீஸ் வந்து வீராவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறாங்க. ஆனால் இதிலேருந்து வீரா தப்பிப்பாங்களா மாட்டிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதான் அடுத்து இருக்க சூப்பரான ஒரு ஸ்டோரியாக இருக்க போது. இது ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க, குமரனா ஆனந்தியா அப்படிங்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இப்போ ஆனந்தியா அதாவது குமரனோட அப்பா பார்க்குற வரைக்கும் ஒரு பக்கத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி போய்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன ப்ரோமோ கொடுக்குறாங்க, எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.